நான் என்ன பேசினாலும் உங்களுக்கு புரியுது. அப்படி பார்க்க முடியாது. மொழி ஒவ்வொரு தேசிய இனங்களின் முகம், முகவரி, அடையாளம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளவே. என் முகம் சிதைந்து நான் இறந்து போனால் என் பிணத்தை உங்களால் அடையாளம் காட்ட முடியாது. அப்படி உங்கள் மொழி சிதைந்து போனால் உங்கள் இனத்தை யாராலும் அடையாளம் காட்ட முடியாது. தாய்மொழியை பாதுகாத்து வைத்த இனங்கள் எல்லாம் இமயமலை மலையளவு உயர்ந்து வாழ்கிறது. தாய்மொழியை பாதுகாக்காத அழிய விட்ட இனங்கள் எல்லாம் கடுகளவு சிறுத்து வீழ்கிறது என்கிறார். நம்மளாம் தமிழ் என்று பேசணும்னு தமிழ் பாசிசம், தமிழ் சாவனிசம், தமிழ் தீவிரவாதம், தமிழ் பயங்கரவாதம் எல்லாம் பேசணும். எழுதுங்கள் என் நெற்றியில் நான் அரேபியன் என்று அப்படித்தான் முகமது தர்வீஸ் முழங்கினான். எழுதுங்கள் என் நெற்றியில் இஸ்லாமியன் என்று பேசல. நாளை என் தாய்மொழி இறந்து விடுமானால் அதை கேட்பதற்கு நான் இருக்க மாட்டேன், இன்றே இறந்து விடுவேன் என்றான் அவார் மொழி கவிஞன் ரசூல் ஹம்சத். நாளை என் மார்க்கம் அழிந்து விடுமானால் நான் அழிந்து விடுவேன் என்று சொல்லவில்லை. என் மொழி அழிந்து விடுமானால் நான் கேட்பதற்கு இருக்க மாட்டேன், அதற்கு முன்பே நான் இறந்து விடுவேன் என்கிறான். அயர்லாந்து விடுதலைக்கு போராடிய டிவேலரா என்கிற புரட்சியாளர் அயர்லாந்து நிலம் வேண்டுமா, ஐரிஷ் மொழி வேண்டுமா என்று முன்வைத்த போது, என் தாய் நிலத்திற்கு இணையான ஒரு தாய் நிலத்தை உலகில் எங்கேனும் ஒரு இடத்தில் நான் பெற்றுக்கொள்ள முடியும், ஆனால் என் தாய்மொழி ஐரிஷுக்கு இணையான மொழியை உலகில் நான் எங்கும் பெற முடியாது, எனவே என் தாய்மொழி தான் எனக்கு வேண்டும். உலகம் பூரா விட்டா இருக்கு. ஆனா நாம் அப்படி இருக்கிறது இல்லை. உலகத்தில் எல்லாத்தையும் உலகத்தை பார்த்து கத்துக்கிட்ட நாம இதை கற்றுக்கொள்ளது. நான் அமெரிக்காவில் போயிட்டு ஐ ஆம் இந்து, ஐ ஆம் கிறிஸ்டின், ஐ ஆம் முஸ்லீம்லாம் அறிமுகப்படுத்த முடியாது ராஜா. அறிமுகப்படுத்த முடியாது. அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் சேர்த்து விட்டு போயிடுவான், பைத்தியக்கார போயிடுவான். அப்படின்னா உலகத்தில் எவனும் தன்னை அறிமுகப்படுத்துவதில்லை. ஐரோப்பிய நாடு முழுமைக்கும் கிறிஸ்துவ மதம் தான் இருக்கு. ஒரே நாடாலாம் இத்தனை நாடு பிரிஞ்சு மொழி. ஐ ஆம் பிரான்ஸ் கிடையாது, ஐ ஆம் பிரெஞ்சு, அப்படிதான் கை கொடுப்பான். ஐ ஆம் பிரிட்டிஷ் கிடையாது, ஐ ஆம் இங்கிலீஷ். தன் தாய்மொழியில் தான் தன்னை அறிமுகம் செய்வான். உலகம் பூரா வேணா பயணிச்சு போய் பாருங்க, ஒரு தடவை சுற்றுலா வேணா போய் பாருங்களேன். கஷ்டமா தான் இருக்கும். என் கூட பிறந்துச்சிங்கள தாங்கி தான் ஆகணும், வழி கிடையாது. இதெல்லாம் எதிர்கொண்டுதான் ஆகணும். நமக்கு தாளாளர் சொன்னார் பாருங்க, வரலாறு தெரியாத எந்த இனமும் எழுச்சி பெற முடியாது. வரலாறு தான் ஒவ்வொரு தேசிய இனங்களுக்கும் வழிகாட்டி இருக்கிறது. நான் யார் என்று எப்படி தெரியும்? நான் யார் எப்படி தெரியும்? எனக்கு வரலாறு இல்லை, யார் எப்படி தெரியும்? வேற இழந்த மரமும் வரலாற்றை மறந்த இனமும் வாழ்ந்ததாக செய்தியே கிடையாது. நல்ல கொஞ்சம் தன்னின வரலாற்றை மறந்த ஒருவன், மறந்த இனம் சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பிணத்திற்கு சமமானது என்கிறான் வியட்நாம் விடுதலை புரட்சியாளர் ஹோசிமி. வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்கவே முடியாது என்கிறார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். நீ யாருன்னு தெரியாம எப்படி இருப்ப? நீ தமிழன், எப்படி தமிழன்? எப்படிப்பட்ட தமிழன்? உலகிற்கு அறிவை கடன் கொடுத்த இனத்தின் பிள்ளை. அறிவை கடன் கொடுத்த அறிவியல், தொழில்நுட்பம், வேளாண்மை, நாகரிகம், கலை, இலக்கியம், பண்பாடு எல்லாவற்றையும் உலகிற்கு தாரை வார்த்து கொடுத்த இனத்தின் மக்கள். தமிழர்கள் மனிதநேயவாதிகள் அல்ல, தமிழர்கள் மனிதநேயவாதிகளே அல்ல, தமிழர்கள் உயிர்ம நேயர்கள். உலகத்தில் இப்படி ஒரு இனத்தை காட்டுது. உலகம் பூரா மனிதநேயம் பேசுவான், தமிழன் மட்டும்தான் உலகில் உயிர்ம நேயம் பேசினான். குர்ஆன் இஸ்லாமிய மக்களுக்கு, பைபிள் கிறிஸ்துவ மக்களுக்கு, பகவத்கீதை இந்து மக்களுக்கு என்று வேதங்களை பிரித்து வைத்தார்கள். உலக பொதுமைக்கு வைத்தவன் நம்மினபுதாதை வள்ளுவ பெருமகனார்.
அவன் போதிக்காதவை உலகில் எந்த ஞானியும் போதிக்கல, சிந்திக்கல. தோல்விக்கு இரண்டே காரணம் தான். ஒன்று யோசிக்க செய்வது, இன்னொன்று யோசிச்ச பிறகு செய்யாமல் இருப்பது. யார் சொல்றா? பகவான் கிருஷ்ண பரமாத்மா. சரி என்று தெரிந்தவுடன் அதை செய்யாமல் இருப்பது தோல்விக்கு காரணம். சீன ஞானி கன்ஃபூசியஸ். இதெல்லாம் எல்லாரும் கற்பிச்சுட்டு வராங்க. நம்ம தாத்தன் வர்றான், செய்யத்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்யத்தக்க செய்யாமையானும் கெடும். இவர்களெல்லாம் பிறக்கவே இல்லை, பாடிட்டு போயிட்டான். இதெல்லாம் நான் ஒரு தத்துவம் படிச்சுட்டு வியந்துட்டேன். திட்டமிட தவறுகிற போது தவறு செய்ய திட்டமிடுகிறான். என்ன பிலாசபி? அப்புறமா படிச்சு பார்க்கிறேன், எண்ணி துணிக கர்மம் துணிந்தவன் எண்ணுவம் என்பது இழுக்கு. அவன் பரம்பரை கருவாவதுக்கு முன்னே பாடி வச்சுட்டு போனான் என் பாட்டு. எண்ணம் போல வாழ்வு. ஐயா அப்துல் கலாம் பேசிட்டே வந்தாரு. உயர்வாக எண்ணுங்கள், கனவு காணுங்கள். அவன் போட்டான், வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்ணம் உள்ளத்தனைய உயர்வுனா. அவன் பாடாது என்ன இருக்கு? என்ன கல்வியின் பெருமையை எந்த வேதங்கள் கற்பிக்குது? தொட்டனை தூரும் மனக்கேணி மாந்தருக்கு கட்டளை தூரும் அறிவு என்று வரும். நீ பெருசாலாம் ஒண்ணு நிறுவன வாழ்க்கையில் அவனை தாண்டி நன்னெறி சொன்னவன் உலகத்தில் எவனும் கிடையாது. ஆல்பர்ட் ஸ்வீசன் பிரான்ஸ் காடுகளில் போய் பழங்குடி மக்களுக்கு பணி செய்ய போறது. சேவை செய்ய வந்தவர்கள் தெரியாம தீவிரவாதியும் பிடிச்சி உள்ள போட்டான். 100 நாள் சிறையில் கிடந்தார். அப்போ படிக்கதா புத்தகம் வாங்கிட்டு வாடான்னா நண்பன்ட்ட அவன் ஒரு புத்தகத்தை கொண்டு கொடுத்துட்டான். அந்த புத்தகத்தை படிச்சுட்டு பொருளாதாரம், மருத்துவம், இசை இதுல முனைவர் பட்டம் பெற்ற மேதை ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு மிரண்டுட்டான். எவ்வளவோ புத்தகங்களை படிச்சிருக்க, இப்படி வாழ்க்கைக்கு ஒரு நன்னறி சொன்ன ஒரு நூலை நான் படித்ததே இல்லை என்று அவன் வியந்து போன நூல் திருக்குறள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளது. லியோ டால்ஸ்டாய் என்ற ஒரு பேரறிஞர், ஆகப்பெரும் எழுத்தாளர், அண்ணல் காந்தியடிகளுடைய நண்பர். அடிக்கடி கடிதம் எழுதி கொண்டே இருப்பார்கள். இந்த கடித பரிமாற்றத்தில் ஒரு தடவை கடிதத்தில் கண்ணீர் துளிகள் இருக்கிறது. அன்பு, பரிவு, இரக்கம், கருணை இப்படி சொற்கள் பரவி கிடக்கு. மறுபடி காந்தி எழுதிக்கிறார், டால்ஸ்டாய் என்ன உன் கடிதத்தில் இப்ப நிறைய இந்த அன்பு, பரிவு, இரக்கம், கருணை இப்படி சொற்கள் நிறைய கிடக்குது. என்ன அது ஒண்ணும் இல்லை, திருக்குறள் ஒரு நூலா படிச்சேன், அதுல இருந்து எனக்குள்ள பெரிய மாற்றம் வந்துச்சு. அப்படி என்னப்பா நூல்? அது என்ன நீ படிச்ச? ஓ நாட்டுல தமிழ்நாட்டுல திருவள்ளூர்னு ஒரு தெரியுதாயா, திருக்குறள் ஒரு நூல். அப்படியா? உடனே வாங்கி படிக்கிறார். இந்தி பதிப்பை படிக்கிறார், இங்கிலீஷ் பதிப்பை படிக்கிறார். காந்தி என்ன சொன்னார் தெரியுமா? இன்னொரு பிறப்பு என்று எனக்கு ஒன்று இருக்குமானால் நான் தமிழனாக பிறக்க வேண்டும். அதற்கு காரணம் திருக்குறள் எழுதப்பட்ட அதன் தாய்மொழியிலேயே ஒரு முறை நான் படிக்க வேண்டும் என்று. ஆனால் பிறந்த நாம திருக்குறளை படிச்சோமா? இல்லை. அதுதான் பிரச்சனையே. இங்கே அவன் எல்லாம் பாடிட்டான். நீ உடன் பிறந்தார்களே எல்லாம் பாடிட்டான் நம்ம பாட்டை. இப்ப நாங்கெல்லாம் அரசாட்சி செய்யறதுக்கெல்லாம் பெரிய கோட்பாடு கொள்கையெல்லாம் வச்சுக்கொண்டிருக்க, அவன் பாடிட்டான். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். முடிஞ்சு. மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநில காடும் உடையது அரண். உருவசியும் ஓவா பிணியும் செருவகையும் சேராது என்பது நாடு. துணிவுடைமை, தூங்காமை, கல்வி இவை ஒன்றும் நீங்கா நிலம் ஆள்பவருக்கு. ஏன்லாம் சொல்லிட்டு போயிட்டான். அதை படிச்சுட்டு அதுபடி நடந்தா போதும். 1.25 அடியில ஏன் பாடி வச்சு போனா? ஏன் 2 அடியா முழுக்க பாடல? காலடியா இடம் விட்டான். இதை படித்து பொருள் புரிந்து கொண்டு எதிர்கால என் தமிழ் பிள்ளைகள் இதன்படி நடந்து காலடி பதிக்க வேண்டும் என்பதற்காக அந்த காலடியை விதித்து பெருமையோடு சொல்லுங்கள், உலகில் எல்லோரும் நீங்கள் உங்கள் தாய்மொழியில் பேசுகிறீர்கள், நாங்கள் உங்கள் மொழிகளின் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று. என் அன்பு பிள்ளைகளே, அலெக்ஸ் கூலியர் என்று தட்டுங்கள். அமெரிக்காவின் மொழியியல் ஆய்வறிஞர் அலெக்ஸ் கூலியர் என்று தட்டுங்கள். உங்கள் வலையொலியில் வரும். ஒரு ஒரு வெள்ளை பலகை வைத்துக் கொண்டு மாணவர்களுக்கு பாடம் நடத்துகிறான். உலகில் ஆதி மனிதன் பேசிய முதல் மொழி தமிழ் என்று பாடம் நடத்துகிறான். பெருமிதமும் திமிரும் இருக்கணும்.
இங்க தமிழர்களுக்கு திட்டமிட்டு சாதி பற்று மதப்பற்று ஊட்டப்பட்டிருக்கிறது. மொழி பற்று இனப்பற்று ஊட்டப்படவில்லை. மொழி பெருமை இனப்பெருமை கொள்ளவில்லை. அதனால என்ன ஆகுது? தன் இன வரலாறு அறியவில்லை. வரலாறு அறியாதவன் வழிபோக்கன் மாதிரி எங்க போறதுன்னு தெரியாம சுத்துவான். எனக்கு தெரியும், நான் ஆகப்பெரும் இனத்தின் மகன். ஜூலியஸ் சீசர் சொல்றான்ல, அடுத்தவன் வந்து உன் பெருமையை உன் தகுதியை அறிவிப்பதற்கு இடம் கொடுக்காதே, நீயே எழுந்து சொல் நான் ஆகச் சிறந்தவன் என்று. யார் சொல்றா? ஜூலியஸ் சீசர். அதே நான் சொல்றேன், நான் ஆகச் சிறந்தவன். உலகின் மூத்த குடி, எவ்வளவு பெருமை மிக்க இனத்தின் பிள்ளைகள்னா எப்படி இருக்கு பாரு. பாரதி நமது பாட்டு என்ன, எல்லாருமே உலகம் பூரா கோயிலுக்கு போனா, அல்ல எங்க போனா, பள்ளிவாசல் போனாலும் தேவாலயங்களுக்கு போனாலும் மண்டிட்டு எனக்கு கை காலுக்கு நல்ல சுகத்தை கொடு, நல்ல புத்திய கொடு, இப்படிதான் வேண்டிட்டு இருப்பான். பாரதி, ஏய் உனக்கு அறிவு இருக்க? எனக்கு இவ்வளவு அறிவு கொடுத்த உலகத்திலே ஒருத்தன் தான் கேட்டான். ஒரே ஒருத்தன் தான் போய் எனக்கு எதுக்கு இவ்வளவு அறிவு கொடுத்த, சொல்ல நீ சிவசக்தி, என்னை சுடர் மிக மடிவுடன் ஏன் படைத்தான் கேட்டான். அவனுக்கு இதே பிரச்சனை தான். பூரா பேர் அறிவு கட்டவனா இருக்கேன், என்னை போய் அறிவாரியா படைச்சு ஒருத்தர் ஒன்று புரியப்பட்டது. நமது பாட்டை தீரன் சின்னமலை பாருங்க, வெள்ளக்கார தூக்கு தண்டுன பாருங்க எப்படி இருக்காரு பாருங்க. அது வந்து தமிழர் நாட்டை தமிழரை ஆளணும்னு சீமான் சொல்றாரு. நான் சொல்லல, என் பாட்டேன். இவ்வளவு இனக்கூட்டத்தில் இந்த நிலத்தை ஆள்வதற்கு ஒருவனுக்கு கூடவா தகுதி இல்லை? யார் முழக்கத்தை முன்வைத்தார்? அன்று என் பாட்டன் தீரன் வைத்தான், அவன் பேரை சீமான் வைக்கிறார். அவர்கிட்ட போய் வெள்ளக்காரங்க தூது விடுறாங்க. தீர சின்னமலை, நீயே ஆண்டுக்க, வரி வசூலிச்சுக்க, மக்கள்கிட்ட பாதியை நிர்வாகத்துக்கு வச்சுக்க, பாதியை எங்களுக்கு அப்பமா கட்டி விடு, அதுக்கு ஆள்ற உரிமையை உனக்கு தாரணும். டேய் பாருங்க, யாரு நாட்டை ஆள்வதற்கான உரிமையை யாரு தருவது? என் தாயிலத்தை ஆள்கிற உரிமை அந்நியன் நீ என்னடா எனக்கு தருவது? அதெல்லாம் தர முடியாது, கப்பலாம் கட்ட முடியாது, போடான்னு தர. தூக்கு தண்டனை, தூக்கு தண்டனை. தூக்கு கயிறுக்கு முன்னாடி போய் நிற்கிறாரு அந்த அதிகாரி. தூக்கு கயிறை எடுத்துக்கிட்டு வாரான். அந்த கயிறை படக்கென்று வாங்கி பறித்து தன் கழுத்துல மாட்டிக்கிட்டு தள்ளி விடாது. போட என்ன சொல்லியிருப்பாரு நினைக்கிறீங்க? என் எதிரி மரணத்தை கூட எனக்கு பரிசாக தந்ததாக வரலாறு.